இன்றைய கோச்சாரத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், செப்டம்பர் 2 நடக்கும் செவ்வாய் பெயர்ச்சி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணமும் வெற்றியும் குவியப் போகிறது. இதனுடைய தொடர் விரிவாக்க நிலை விளக்க உரை 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்ற பகுதியிலே தொடர்ந்து வரும். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய விநாயகர் குறிப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட ஒரு சிறு குறிப்பு, விநாயகர் பெருமான் வீணையை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியிலிருந்து காணலாம். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் பலாபலன்களும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 2வது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 29/8/2026 கிழமை சனிக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 12வது. திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோவிலில் வரதராஜர் அலங்கார திருமஞ்சன், கருட தரிசனம் நன்று, துவீதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 1 மணியிலிருந்து 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்ட மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி பிரதமை காலை 10:34 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாது. நள்ளிரவு கடந்து அதிகாலை 5:03 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ்நோக்கு நாள். இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம். சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கடக ராசியா. யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள், அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். 3வது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரின் இன்றைய தலைப்பு என்னவென்றால், கலஸ்திர தோஷம் விலக 3 வகையான பரிகாரம். பிள்ளைகள் பிறந்தவுடன் மகிழ்ச்சி ஏற்படும். அவர்கள் நல்ல முறையில் படிக்கிறார்கள் என்பது கேட்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி. அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி திருமணம் முடித்து மகிழ்வுடன் வாழ்வதை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு பூரண மகிழ்ச்சி. அப்படி பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அவர்களுடைய திருமணத்தின் போது நல்ல முறையில் ஜாதகத்தை ஆய்வு செய்து துணையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். இனி பிள்ளைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை காண்போம்.
7ஆம் இடம்தான் ஒருவரது கணவன் மனைவிக்கு உரிய ஸ்தானம். இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், அதாவது கலஸ்திர கிரகம் இருந்தால் கலஸ்திர தோஷம் உண்டா. இந்த தோஷமுள்ள ஆண் பெண் இருபாலர் தாமதமாகத்தான் திருமணம் ஆகும் என்பது ஜோதிட விதி என்றார். ஏனென்றால் ஒரு காரக கிரகம் அதற்குண்டான ஸ்தானத்தில் இருந்தால் காரக பாவ நாஸ்தி என்ற விதியின்படி அந்த இடம் கெட்டு போய், எனவே திருமணமும் காலதாமதமாய் நடைபெறும். இது போன்ற ஜாதக அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு இளமையில் திருமணம் செய்தால் அவர்கள் இணைபெரியா தம்பதிகளாக வாழ்வது மிகவும் அரிதா. எனவே இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்கள் இளமையிலே திருமணம் செய்யக்கூடாது. ஜோதிட விதிகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவர்களுக்கு திருமணம் எப்பொழுதுதான் நடக்கும். இத்தகைய கலஸ்திர தோஷம் உள்ள ஜாதகர் அல்லது ஜாதகி 27 வயதை கடந்த பிறகு திருமணம் செய்ய வேண்டும். மேலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அந்த ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று, அதாவது மேஷம் அல்லது விருச்சக லக்னம் உள்ளவர்களுக்கு சுக்கிரன் 7இல் இருந்தால் சொந்தத்திலோ அல்லது உள்ளூரிலோ வரணமை. மேஷம் விருச்சக லக்னக்காரர் சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது மேலே சொன்ன அந்த கலஸ்திர தோஷம் இவர்களுக்கு வராது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து சுபகிரகம் இதுவும் பார்க்காமல் இருந்தால் காலதாமதமாகவே திருமணம் அமையும். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து லக்னத்துக்கு 7 அமைந்தால் அந்த ஜாதகர் விதவியை மணக்க வேண்டியது. இது போன்ற கிரகத்தில் 7ஆம் இடத்தின் தோஷத்தை ஏற்படுத்தி சிம்மம் கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி சனி பகவான். சனி பகவான் துலாமிலே உச்சம் பெறுவார். சனி பகவான் உச்சம் பெற்றால் திருமணம் காலதாமதமாகும். மேலும் கணவன் மனைவி இருவருக்கிடையே கருத்துரிமை இருக்காது. எனவே சிம்மம் கடக லக்னத்தில் பிறந்து அவர்களுடைய ஜாதகத்தில் சனி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். முதலாவது பரிகாரம், அருகில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சனிக்கிழமை சென்று நல்லெண்ணெய், நெய், ஆமணக்கு எண்ணெய் கலந்து 2 விளக்கு ஏற்றி வந்தால் 7ஆம் இடத்து அதிபதி சனி உச்சம் பெற்றால் ஏற்படும் தீய பலன்கள் விலகும். 3 வாரம் செய்தால் போதுமானது. 2வது பரிகாரம், சுக்கிர பகவானால் உண்டாகிய கலஸ்திர தோஷத்திற்கு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமையிலே அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வர சுக்கிரனால் ஏற்பட்ட தோஷம் குறையும். 3 வாரம் செய்தால் போதும். 3வது பரிகாரம், அதுபோல ஒருவருக்கு செவ்வாய் பகவான் 7இல் இருந்தால் 3 செவ்வாய்க்கிழமை வீட்டிலே இருந்து விரதம் இருந்து வந்தால் தோஷம் இல்லை. அல்லது சஷ்டி விரதத்தை 1 முறை இருந்தால் போதுமானது. நாளைய தினம் பரிகாரங்களும் பலன்களும் என்ற தலைப்பு என்னவென்றால், பதவியில் முன்னேறி புகழ் பெற என்ன வழி இருக்கிறது என்பதனுடைய விரிவாக்கம், தொடர் விரிவு நிலை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்ற பாவத்தை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அதனுடைய தொடர் நிலையை இன்றைய தினம் யாருக்கெல்லாம் பக்கவாதம் நோய் வரும் என்பதை கிரக இணைவுகளின் மூலம், கிரக தொடர்புகளின் மூலம் நாம் கண்டறியலாம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்கலாம். சனி ஜாதகத்தில் கெட்டவனாய் இருந்து கெட்ட இடங்களில் நின்றால் பக்கவாத நோய் வரும். உதாரணம், சிம்மம் கடக லக்னத்துக்காரர்களுக்கு சனி கொடியவர். இவர் 8இல் நின்றால் பக்கவாத நோய். சனி ஒருவருடைய ஜாதகத்தில் 7இல் நிற்பது குரு லக்னத்திற்கு பகைவராய் இருப்பது லக்னத்தில், அதாவது வாத நோய் உண்டா. சனி சந்திரனை பார்க்க பக்கவாதம் நோய் வரும். சனி லக்னத்தை பார்க்க பக்கவாதம் நோய் வரும். லக்னாதிபதியுடன் கூடி சனி 6இல் இருப்பது உடன் ராகு நிற்க பக்கவாதம் வரும். லக்னத்தில் சனி நின்று செவ்வாய் 7, 5, 9இல் நிற்க பக்கவாதம் நோய். செவ்வாய் 4ஆம் வீட்டில் நிற்க பக்கவாதம் நோய். சனி செவ்வாய் கூடி 8இல் அமர்வது, செவ்வாய் 4வது வீட்டில் நிற்பது பக்கவாத நோய் வரும். சனி சந்திரன் கூடி 12இல் நின்றால், செவ்வாய் 4ஆம் வீட்டில் நின்றால் பக்கவாத நோய். சுக்கிரன் நீச்சமோ பகையோ பெற்று 8இல் நிற்பது, தீயவர் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும். சந்திரன் 6இல் பலம் இன்றி நின்று அவரை சனி பகவான் பார்த்தால் பாதிப்பு அதிகமாகும். சனி 8இல் பலமின்றி இருப்பது, சூரியன் துலாமிலே நீச்சம் பெற்று இருப்பது, ராகு லக்னாதிபதியோடு கூடி 6இல் நிற்பது, மேற்கண்ட அமைப்பிலே ஜாதகம் ஒன்றோ பலவோ காணப்பட்டால் மோசமான தசா புத்திகள் இந்த பக்கவாதம் வரும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம்.
ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே செப்டம்பர் 2 நடக்கும் செவ்வாய் பெயர்ச்சி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணமும் வெற்றியும் குவிய போகிறது. ஜோதிடத்தின்படி கிரகங்கள் மனித வாழ்க்கையிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதுவும் நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் அவ்வப்போது ராசியை மாற்றுவது மட்டும் இன்றி நட்சத்திரத்தையும் மாற்றி 12 ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு வகையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே நவகிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணியாய் இருப்பார். மேலும் இவர் மேஷம் மற்றும் விருச்சக ராசிகளின் அதிபதி. இப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு ராசியில் 45 நாட்கள் வரை இருப்பார் மற்றும் அவ்வப்போது நட்சத்திரத்தை மாற்றுவார். அந்த வகையிலே செவ்வாய் செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரம் நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார். அதுவும் செப்டம்பர் 2 செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு நுழைய உள்ளார். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். செவ்வாய் இந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் செப்டம்பர் 24 வரை இருப்பார். செவ்வாயின் இந்த நட்சத்திர பெயர்ச்சி விளைவு அனைத்து ராசிக்காரர்கள் காணப்பட்டால் 3 ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி மங்களகரமாய் இருக்கும். குறிப்பாக இந்த ராசிகளுக்கு நல்ல நிலையில் உயர்வும் வேலையிலே வெற்றியும் கிடைக்கும். இப்பொழுது செப்டம்பர் முதல் வாரத்தில் நடக்கும் செவ்வாயின் நட்சத்திர பெயர்ச்சி அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணும். முதலிலே மேஷம். செவ்வாயின் நட்சத்திர பெயர்ச்சி மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதம் தொடக்கம் சிறப்பாக இருக்கும். நீண்ட காலம் முடிக்க முடியாமல் இருந்த வேலை அனைத்தும் வெற்றிகரமாய் முடிவடையும். வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய மற்றும் பெரிய ஒப்பந்தங்களை பெறுவார். ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்தாலும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் இக்காலத்தில் எந்த வேலை செய்தாலும் அதில் நல்ல வெற்றியை பெறக்கூடும். தனுசு. செவ்வாயின் நட்சத்திர பெயர்ச்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தின் தொடக்கமே சிறப்பாக மனதைரியம் அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான செயல்திறன் காரணமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் வருமானத்தில் உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. அதோடு எடுத்த வேலை ஒவ்வொன்றிற்கும் நல்ல வெற்றி கிடைக்கும். மிதுனம். செவ்வாயின் நட்சத்திர பெயர்த்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் வாழ்வில் ஒரு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை காண்பீர். குறிப்பாக வருமானத்தில் நல்ல உயர்வு, பல வழிகளில் இருந்த நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். வேலைகள் ஒவ்வொன்றும் சிறப்பாகவும் வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். மொத்தத்தில் செவ்வாயின் அருளால் நிதி நிலைமை வலுவடை. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்பு www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். 6வது பதிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது பாகத்திலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும். பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடி இருப்பார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு
செயல்படுவது நன்மையை தரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்கள் போது கவனம் தேவை. பேச்சு திறமையை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலனத்தினுடன் பழகும் போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாழ்க்கையின் துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்கள் போது கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் பேச்சு திறமை அதிகரிக்க செய்யும். எதிர்பாலனத்துடன் பழகும் போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறை. மிருகசீரிட நட்சத்திரத்தை தன் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வாழ்க்கையின் துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான செய்து முடிக்க வேண்டிய நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரம் தொடர்பான செய்து முடிக்கும் நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் வீண் அலைச்சல் வேலை பளு இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களை மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடிவார். சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். எல்லாவித வசதிகளும் உண்டாகும். தேடி போனது தானாகவே வந்து சேரும். அறிவு திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை இனிமையாய் பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கூடும். மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். எல்லாவித வசதிகளும் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தேடி போனது தானாகவே வந்து சேரும். அறிவு திறன் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நெருக்கமானவர்களை இனிமையான பேசி பொழுதை கழிப்பீர்கள். மனோதைரியம் கூடும். மதிப்பு கூடும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டை பெறுவார். சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண் 9, 3. சித்திரை நட்சத்திரத்தை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறும். வாடிக்கையாளர் மத்தியிலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டை பெறுவார். சிலருக்கு உத்தியோகம் கிடைக்கலாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகள் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர். மதிப்பும் மரியாதையும் வரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்து நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் வரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கடன் சுமை குறையும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதையும் சாதிக்கின்ற திறமை அதிகம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று கடன் சுமை குறையும். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். எதையும் சாதிக்கும் திறமை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்.
இன்று தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். ஆர்டர்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவார். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். போராட நட்சத்திரத்தை சார்ந்த ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மையை பெறுவர். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியம் தாமதம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பார்கள். எனவே எல்லாவற்றையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியம் தாமதம் ஏற்படலாம். ஓணம் நட்சத்திரத்தை நாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலை உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வீண் மனக்கவலைகள் உண்டாகும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களது பேச்சு மற்றும் மயக்குவது போல இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர். பணவரத்தின் திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர் செயல் திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தொழில் வளர்ச்சிக்கான சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பு. பணவரத்தும் திருப்தி தரும். ரேவதி நட்சத்திரத்தை தந்த உத்தியோகத்தில் இருப்பவர் செயல் திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினரின் வருகை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.